என்னமோ தெரியல 2 நாளா எங்க வீட்டு சின்ன குட்டி இனிப்பு அப்பம் செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு பேக்கிங்ல என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சுருவேன். இதுவரைக்கும் அப்பம் செஞ்சதில்ல. நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு ஜீனி, 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, கொஞ்சமா ஏலக்காய் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மிக்ஸி ஜார்ல ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் பாலும் சேர்த்து அரைச்சி எடுத்து அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, தேவையான ஒரு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்கான பேட்டரில் 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். 1/2 மணி நேரம் கழித்து கடாயில் எண்ணெய் காஞ்சதும் இட்லிக்கு மாவு ஊற்றுற மாதிரி ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து ஊற்றுனா பூ போல் அழகு பதுமையாட்டம் புஷ்ஷுன்னு அதுவே மேலே எந்திரிச்சு வந்துருச்சு. இதை பார்த்ததுமே எங்கள் வீட்டு சின்ன குட்டி ஒரே ஹாப்பியாகிடுச்சு. இந்த அப்பம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் இருந்தது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீதம் இருந்த மாவை தோசைக்கல்லில் ஊற்றி சூப்பராக ஒரு பேன் கேக்கும் செஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி